சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களை, நம்ம பார்க்கும்போது டியர் லாட்டரியோட 1 மணி கொஸ்டின் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட்டு 408. பி போர்டில் 0 பாஸு, ஏபிசி போர்டில் 8 பாஸு, 08 பாஸு. நம்ம 408 508 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 10ஆம் ரிசல்ட் பார்த்தோம். 11ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம். ஆல் போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. 7க்கு பவர் எடுத்தோம்னா 2 வரும், 4க்கு பவர் எடுத்தோம்னா 9 வரும். ஸோ நமக்கு 7 to 4 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9. ஸோ 50, 49 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். ஏ போர்டில் கிடச்சிருக்கு. பி போர்டில் 7, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ 7க்கு பவர் 4, 4க்கு பவர் 9. ஸோ நமக்கு 7 to 4 நமக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. பி போர்டில் 5, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2. ஸோ நமக்கு 5072. சி போர்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பவுமே இப்போ நம்ம 6 நம்பர் கொடுத்தோம், அப்புறம் 4 நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் மறுபடியும் 6 நம்பர் கொடுக்குறோம். என்னென்ன லாஸ்ட்டாக சொல்கிறேன். 1331 6336 1661 கிடச்சிருக்கு. அதுக்கு பவர் எடுத்தோம் அப்படின்னா 13க்கு 68, 63க்கு 18, 16க்கு 61. ஸோ டோட்டலாக வந்து 10 நம்பர் கூட கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 157, 374 2 நம்பர் கிடச்சிருக்கு. 157க்கு பவர் எடுத்தோன்னா 602 வரும். 374க்கு பவர் எடுத்தோன்னா 829 வரும். ஸோ டோட்டலாக 4 நம்பர் கிட்ட கிடச்சிருக்கு. 3 டிஜிட்டு. இதோட டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒரு 7லேருந்து 8 நம்பர் கிட்ட நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் சரி கெஸ்ஸிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ட்ரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நம்பர் வச்சு நம்ம போட்டிருக்கோம் கெஸ்ஸிங்க. ஸோ அதில் வந்து எப்படி மேட்ச் ஆகுது அதை செக் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள்.